உங்களை இந்த ஆழ்ந்த தேடலுக்கு வரவேற்கிறோம். நீங்க இப்போ ஒரு வரலாற்று ஆர்வலரா இருக்கலாம், இல்லனா ஒரு முக்கியமான மீட்டிங்குக்கு தயாராகிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வந்திருக்கலாம். ஆமா. இல்லனா புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலான்னு கூட நீங்க இந்த தேடல்ல இணைஞ்சிருக்கலாம். உங்களுக்கான சரியான இடம் இதுதான். கண்டிப்பா. இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் வரலாற்று மர்மத்தை அவிழ்க்க போறோம். அதாவது இதுக்காக நாம வரலாற்று நூல்கள், விக்கிபீடியா குறிப்புகள், அப்புறம் எடெக்செல் ஏ-லெவல் வரலாற்று ஆவணங்கள், பல முக்கிய கல்விசார் கட்டுரைகள்னு எல்லாத்தையும் ஒரு சேர அலசியிருக்கோம். அதான் இந்த அளவுக்கு தரவுகளை திரட்டி நாம பேச போற விஷயம் என்னன்னா, 12ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு மாபெரும் சோகம். ஆமாங்க, ஐரோப்பாவோட 2 மாபெரும் அரசர்கள், பிரான்சின் 7ஆம் லூயிஸ், அப்புறம் ஜெர்மனியின் 3ஆம் கான்ராட். இவங்களோட பலமிக்க படைகள் அவங்களோட இலக்கான புனித பூமியை அடைவதற்கு முன்பே அனடோலியாவில் ஏன் எப்படி முற்றிலுமாக அழிஞ்சு போச்சு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் படைகள் எப்படி அனாதையா மடிஞ்சாங்க அப்படிங்கிற அந்த மர்மம் முடிச்ச இன்னைக்கு நாம அழுக்க போறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த மாபெரும் அழிவை புரிஞ்சுக்க நம்ம முதல்ல 1144ஆம் வருஷத்துக்கு போகணும். அப்போ எடெசா அப்படிங்கிற ஒரு நகரம் முஸ்லிம் தளபதி செங்கி என்பவரால் கைப்பற்றப்படுது. நீங்க அந்த காலகட்டத்தை ஐரோப்பியர்களோட மனநிலையை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும். அதாவது முதல் சிலுவை போரோட வெற்றிக்கு அப்புறம் அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்திருப்பாங்க இல்லையா? ஆமாம், மிகச்சரி. நாங்க வெல்ல முடியாதவங்க, கடவுள் எங்க பக்கம் இருக்காரு அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்தது. ஆனா சிலுவை போர் அரசுகள்லயே ரொம்ப பலவீனமான வடகிழக்கே தனித்து விடப்பட்ட ஒரு பகுதி தான் அந்த எடெசா. வெறும் ஒரு மாசத்துக்கும் குறைவான முற்றுகைக்கு அப்புறம் டிசம்பர் 24, 1144ல அந்த நகரம் வீழ்ந்துருச்சு. இது ஒட்டுமொத்த லத்தீன் கிறிஸ்தவ உலகிற்கும் விழுந்த மாபெரும் உளவியல் ரீதியான இடி. அந்த மாயைய செங்கியோட வெற்றி சுக்குநூறா உடைச்சிடுச்சு. அந்த அதிர்ச்சியோட விளைவாதான் திருத்தந்தை 3ஆம் யுஜீனியஸ் புதியதொரு சிலுவை போருக்கான அவசர அழைப்பை விடுக்கிறாரு. அதுதான் 2ஆம் சிலுவை போர். அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு தான் பிரான்சின் லூயிஸும் ஜெர்மனியின் கான்ராடும் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை திரட்டு கொண்டு கிளம்புனாங்க. ஆமா, ஐரோப்பாவோட 2 மாபெரும் பலம் பொருந்திய அரசர்கள் ஒன்னா இணையறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய சக்தியா இருந்திருக்கணும். ஆனா அவங்க தங்களோட இலக்கை அடையிறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்கன்னு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான். குறிப்பா அனடோலியாக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி கான்ராட் செஞ்ச ஒரு விஷயம் ஒட்டுமொத்த பயணத்தோட தலைவிதிய மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா கான்ராட் எடுத்த அந்த முடிவு எவ்வளவு பெரிய வரலாற்று முட்டாள்தனம்னு தெளிவா புரியும். ஜெர்மானிய பட முதல்ல கான்ஸ்டான்டினோப்போல சென்றடையுது. லாஜிக்கா பார்த்தா கான்ராட் என்ன செஞ்சிருக்கணும்? தனக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிற பிரெஞ்சு மன்னர் லூயிஸோட படைக்காக காத்திருந்திருக்கணும். எக்ஸாக்ட்லி. 2 மாபெரும் படைகளும் இணைஞ்சிருந்தா அது எதிரிகளுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா இருந்திருக்கும். ஆனா கான்ராட்க்கு அந்த பொறுமை இல்ல. தன் ஈகோ, தன் தற்பெருமை காரணமா பிரெஞ்சு படைக்காக காத்திருக்காம தன்னிச்சையா அனடோலியாவிற்குள்ள நுழையிறாரு. அது ஒரு முற்றிலும் அறிமுகம் இல்லாத நிலப்பரப்பு வேற. ஆமா, அவங்களுக்கு வழிகாட்ட நம்பகமான உள்ளூர் ஆட்கள் யாருமே இல்ல. எதிரியான செல்ஜுக் துருக்கியர்களோட உண்மையான வலிமை என்ன, அவங்களோட போர் முறை என்ன, அந்த நிலப்பரப்போட புவியியல் சவால்கள் என்ன அப்படிங்கிற எந்த அடிப்படை புரிதலும் கான்ராட் கிட்ட இல்ல. ஒரு மாபெரும் பேரழிவிற்கு அவங்க தங்களையே அர்ப்பணிச்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நீங்க சொல்ற அந்த பேரழிவோட உச்சகட்டத்தை நாம அக்டோபர் 1147ல நடந்த டோரிலேயம் போர்ல பார்க்க முடியுது. கண்டிப்பா. ஐரோப்பிய படைகள் எப்படி தோற்றாங்கன்னு படிக்கும்போது 2 தரப்புக்கும் இடையிலான போர் முறைகள்ல இருந்த மிகப்பெரிய வித்தியாசம் தான் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. ஐரோப்பியர்கள் கிட்ட இரும்பு கவசம் அணிமுத கனரக காலாட்படையும் குதிரைப்படையும் இருந்துச்சு. ஆனா எதிர்த்தரப்புல முற்றிலும் மாறுபட்ட ஒரு வியூகம் இருந்திருக்கு. துருக்கியர்களோட போர் முறையை நீங்க எப்படி விவரிப்பீங்க? அந்த மோதல் தந்திரங்களை நாம ரொம்ப தர்க்க ரீதியா பகுப்பாய்வு செய்யணும். இதை இன்றைய காலகட்டத்தோடு ஒப்பிட்டு புரிஞ்சிக்க நான் ஒரு நிஜ உலக உதாரணத்தை சொல்றேன். ஒரு பெரிய பலம் பொருந்திய ஆனா ரொம்ப கனமான ஒரு சரக்கு வாகனத்தை கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி. அதை கூட்டமா வந்து தாக்குற வேகமான தேனீக்களோட ஒப்பிடுங்க. அந்த சரக்கு வாகனம் சக்தி வாய்ந்தது தான். ஆனா தேனீக்களோட அசுர வேகத்துக்கு ஈடு கொடுத்து அதனால ஒவ்வொரு திசையிலையும் உடனுக்குடன் திரும்ப முடியாது இல்லையா? ஆமா, அது ரொம்ப கஷ்டம். அதே நிலைமை தான் அங்க நடந்துச்சு. ஐரோப்பியர்களோட குதிரைகள் பெரியவை, வீரர்களோட கவசங்கள் மிக கனமானவை. அவங்க நேருக்கு நேர் மோதும் பாரம்பரிய போர் முறைக்கு பழக்கப்பட்டவங்க. ஆனா செல்ஜுக் துருக்கியர்கள் கிட்ட வேகமான இலகுரக குதிரைப்படை இருந்துச்சு. அவங்க கனமான கவசங்கள் அணியல.
ரொம்ப வேகமா வருவாங்க, அம்புகளை எய்முவாங்க, நொடி பொழுதுல திசை திருப்பிக் கொண்டு மறைஞ்சிடுவாங்க. அப்படியென்றால் அந்த கனரக கவசங்களை அணிஞ்சுகிட்டு அனடோலியாவோட வெயில்லையும் கடினமான நிலப்பரப்புலையும் ஐரோப்பிய வீரர்கள் எவ்வளவு தூரம் திணறியிருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. துருக்கியர்கள் இதோட நிக்கலையே, அவங்க ஒரு மிக நுட்பமான உளவியல் போர் தந்திரத்தையும் பயன்படுத்தினாங்க இல்லையா? நீங்க குறிப்பிடுறது தந்திரமாக பின்வாங்கும் போர்முறை, அதாவது ஃபெயிண்ட் ரிட்ரீட். செல்ஜுக் துருக்கியர்களோட இந்த வியூகம் மிக சிறப்பானது. துருக்கியர்கள் முதல்ல சிறு சிறு குழுக்களா வந்து ஐரோப்பிய படைகளை தாக்குவாங்க. ஐரோப்பியர்கள் திருப்பி தாக்கும்போது துருக்கியர்கள் திடீர்னு பயந்து ஓடுறத போல பின்வாங்குவாங்க. இத உண்மைன்னு நம்பிய ஜெர்மானிய கனரக குதிரைப்படை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மமதையில எந்த வியூகமும் இல்லாம தங்களோட படைப்பிரிவை விட்டுட்டு வேகமா துரத்திக்கிட்டு போவாங்க. அதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. ஆமா, ஏன்னா அந்த கனரக குதிரைகள் கொஞ்சம் தூரம் ஓடின உடனேயே களைப்படைஞ்சிடும். அவங்க தங்களோட காலாட்படையிலிருந்து வெகு தூரம் பிரிக்கப்பட்டவுடன் தப்பியோடியதா நினைக்கப்பட்ட துருக்கியர்கள் திடீர்னு திரும்பி களைத்து போன அந்த ஜெர்மானிய குதிரைப்படையை நாலாபுறமும் சூழ்ந்து கொடூரமா தாக்குவாங்க. அக்டோபர் 25, 1147ல டோரிலேயத்துல கான்ராடோட படைக்கு 18 முழம் கயிறு சுற்றப்பட்டது இந்த தந்திரத்தால தான். கான்ராட் படுகாயமடைஞ்சு தன் படையில பாதியை இழந்து மீதமிருந்த மிகச்சில வீரர்களோடு மீண்டும் கான்ஸ்டான்டினோப்பிளுக்கே பின்வாங்க வேண்டிய அவலம் ஏற்பட்டுச்சு. ஆமா, அது ஒரு வரலாற்று சோகம். இன்னொரு பக்கம் ஓட்டோ தலைமையிலான மற்றொரு ஜெர்மானிய படை லாவோடிசியா அருகே எந்த ஆதரவும் இல்லாம உணவின்றி தவிச்சு துருக்கியர்களால முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. பல ஜெர்மானிய வீரர்கள் கொல்லப்பட்டாங்க அல்லது அடிமைகளா விற்கப்பட்டாங்க. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட படை எதிரியோட நிலப்பரப்பை புரிஞ்சிக்காத ஒரே காரணத்தால எவ்வளவு கொடூரமான முடிவை சந்திச்சுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வரலாற்று சான்று. இது ஐரோப்பிய படைகளுக்கு கிடைத்த முதல் மாபெரும் மரண அடி. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஒருவன் தவறு செய்யறது இயல்பு. ஆனா அந்த தவற நேர்ல பார்த்த மற்றவரனும் அதே தவற செஞ்சா அது என்னன்னு சொல்றது? கான்ராடோட படைகளுக்கு ஏற்பட்ட இந்த அகோரமான அழிவை பிரெஞ்சு மன்னர் லூயிஸ் நேர்ல பாக்குறாரு. நைசியா அப்படிங்கிற இடத்துல கான்ராட சந்திக்கிறாரு. ஆமா, நேர்லயே சந்திச்சு பேசியிருக்காரு. துருக்கியர்களோட போர் முறை பற்றியும் அவங்க சந்திச்ச பேரழிவு பற்றியும் முழுமையாக கேட்கிறாரு. இதையெல்லாம் பார்த்த பிறகும் கேட்ட பிறகும் லூயிஸ் தாம் படைகளோடு அதே அனடோலியாக்குள்ள நுழையிறாரு, அதே தவறுகளை மீண்டும் செய்யறாரு. அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்றோட மிகப்பெரிய முரண். லூயிஸோட இந்த பயணத்துல தளவாடங்கள் மிகப்பெரிய பிரச்சனையா மாறியதற்கு காரணம் என்ன? அது ஒரு மிக மோசமான தளவாட சிக்கலா உருவெடுத்துச்சு. லாஜிஸ்டிக்கல் மிஸ்டேக்ஸ்னு சொல்லுவோம். ஒரு மாபெரும் படையை வழிநடத்தும் போது ஆயுதங்களை விட முக்கியமானது உணவு. அனதோலியாவோட நிலப்பரப்பு மிகவும் கடினமானது, வறண்டது அப்படிங்கிறது தெரிஞ்சும் உணவு விநியோகத்தை லூயிஸ் துளியும் சரியா திட்டமிடல. ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவு தேவைப்படும்னு கூட அவங்க கணக்கு போடல. இல்ல, ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கும் குதிரைகளுக்கும் தினமும் எவ்வளவு உணவு தேவைப்படும் அப்படிங்கிற அடிப்படை கணக்கீடு கூட அவர்கிட்ட இல்ல. போற வழியில கிடைக்கிற உணவை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் அவர் போனாரு. ஆனா செல்ஜுக் துருக்கியர்கள் அவரை விட புத்திசாலிகள். அவங்க நிலச்சுட்டெரிப்பு உத்தியை மிக கடுமையா பின்பற்றினாங்க. அதாவது ஸ்கார்ச்ட் எர்த் தந்திரம். எதிரிகள் வர்ற வழியில அவங்களுக்கு எந்த உதவியும் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் அழிச்சிடுறது. சரிதானே? இதை அவங்க எப்படி செயல்படுத்தினாங்க? பிரெஞ்சு படைகள் வர்ற வழியில இருந்த நிலங்களை, பயிர்களை முற்றிலுமாக துருக்கியர்கள் எரிச்சு நாசமாக்குனாங்க. கிணறுகள்ல விஷம் கலந்தாங்க அல்லது அதை மூடினாங்க. இதனால பிரெஞ்சு படைகளோட ஆயிரக்கணக்கான குதிரைகளுக்கும் சுமை தூக்கும் மிருகங்களுக்கும் புற்களோ நீரோ கிடைக்கல. விலங்குகளுக்கு கூட எதுவும் கிடைக்கலையா? உணவின்றி விலங்குகள் கொத்து கொத்தாக செத்து மடிஞ்சது. விலங்குகள் இறந்ததனால கனரக தளவாடங்களையும் உணவு மூட்டைகளையும் வீரர்களே சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பட்டினியாலும் தாகத்தாலும் நோயாலும் தவிச்சாங்க. துருக்கியர்களோட தொடர் தாக்குதல்களால தூக்கமே இல்லாம அவதிப்பட்டாங்க. இவ்வளவு கடினமான சூழல்ல ஒரு படையை நிர்வகிக்கிறதுல லூயிஸ் காட்டிய மெத்தனம் அவரது தலைமைத்துவத்தோட மிகப்பெரிய வீழ்ச்சின்னு தான் சொல்லணும். இந்த பட்டினியும் சோர்வும் ஒருபுறம் இருக்க, ஜான்வரி 1148 நடந்த மவுண்ட் காட்மஸ் பேரழிவு பிரெஞ்சு படையே முற்றிலுமாக சிதைச்சிடுச்சு. மலைப்பாதைகள்ல பயணிக்கிறது எப்போதுமே ஆபத்தானது தான். ஆனா மவுண்ட் காட்மஸ்ல அவங்க செஞ்ச அந்த ஒரு குறிப்பிட்ட தவறு மொத்த படையோட தலையெழுத்தையே மாத்திடுச்சு. ஒரு படையோட முன்வரிசை எதற்காக இருக்க, அவங்க எப்படி செயல்பட்டிருக்கணும்?
ஒரு படையோட முன்வரிசை, அதாவது வேன்கார்ட் அப்படிங்கிறது, வழியை ஆராய்ந்து பாதுகாப்பை உறுதி செஞ்சு பின்னால் வரும் முக்கிய படைக்கு வழிகாட்டுவதாக அமைவது. மவுண்ட் காட்மஸ் அப்படிங்கிறது செங்குத்தான பாறைகளை கொண்ட ஒரு மிக கடினமான மலைப்பகுதி. ஜெஃப்ரி டி ராங்கான் தலைமையிலான பிரெஞ்சு படையோட முன்வரிசை மலை உச்சிக்கு சென்றவுடன் என்ன செஞ்சிருக்கணும்? பின்னாடி வர்ற படைக்காக காத்திருந்திருக்கணும். மென்மால் வந்துகிட்டு இருக்கிற அரசரோட படைகளுக்காகவும் தளவாடங்களுக்காகவும் அந்த மலை உச்சியிலேயே காத்திருந்து பாதுகாப்பை உறுதி செஞ்சிருக்கணும். ஆனா அவங்க அப்படி செய்யல. தங்களுக்கு கூடாரம் அமைக்க ஒரு வசதியான இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தன்னிச்சையா முடிவெடுத்து மலையோட மறுபக்கம் இறங்கி வெகு தூரம் முன்னேறிட்டாங்க. இந்த ஒரு சிறு ஒழுங்கீனம் எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்திடுச்சு. இதனால முன்வரிசைக்கும் அரசர் லூயிஸ் மற்றும் தளவாடங்கள் வந்து கொண்டிருந்த பின்வரிசைக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய இடைவெளி உருவாகிடுச்சு. செங்குத்தான பாறைகளுக்கும் பாதாளத்திற்கும் இடையே ஒரு குறுகிய பள்ளத்தாக்குல களைத்து போன பிரெஞ்சு படை ஊர்ந்து வந்துகிட்டு இருந்தது. இதுக்காகத்தான் துருக்கியர்கள் காத்திருந்தாங்க. இத தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட அவங்க மலை உச்சியிலிருந்து தங்களோட கொடூரமான தாக்குதலை தொடங்கினாங்க. அந்த தாக்குதலோட தீவிரம் ஆதாரங்கள்ல மிக தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது எப்படிப்பட்ட தாக்குதலா இருந்தது? அது ஒரு மரணப்புரி. எங்கும் தப்பிக்க முடியாத ஒரு குறுகிய பாதை அது. மேலிருந்து அம்புகள் மழையா பொழிஞ்சது. பாகைகளையும் கற்களையும் உருட்டி விட்டாங்க. குறுகிய பாதையில் சிக்குண்ட பிரெஞ்சு படையால தற்காத்து கொள்ள கூட முடியல. ரொம்ப பரிதாபமான நிலைமை. தப்பித்து ஓட வழியின்றி ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு ஏராளமான குதிரைகளும் வீரர்களும் தளவாடங்களும் அந்த பாதாளத்துல தள்ளப்பட்டுச்சு. பல 100 அடி பள்ளத்துல விழுந்து உடல் சிதறி இறந்தவங்களோட எண்ணிக்கை எண்ணிலடங்காதது. அந்த பள்ளத்தாக்கே மரண ஓலத்தால் அதிர்ந்துச்சுன்னே சொல்லலாம். இதை கேட்கும் போதே உடல் சிலிர்க்கிறது. இங்குதான் எனக்கு மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் காத்திருந்தது. ஒட்டுமொத்த படையும் இப்படி ஈவிரக்கமின்றி அழிஞ்சிட்டு இருக்கும்போது பிரான்சின் மாபெரும் அரசர் லூயிஸ் எங்கே இருந்தார், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்னு தேடி பார்த்தால் வரலாற்று ஆவணங்கள் ஒரு நம்ப முடியாத விவரத்தை பதிவு செஞ்சிருக்கு. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அரசர் எந்த நிலையில இருந்தார் தெரியுமா? அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது இல்லையா? ஆமா, அவர் அவரது குதிரையை இழந்துட்டாரு. அவரை சுற்றி அவரது மெய்காப்பாளர்கள் யாருமே இல்ல. தான் உயிரை காப்பாத்திக்க அவர் ஒரு செங்குத்தான பாறையின் மீது ஏறி அங்கிருந்து ஒரு மரத்தோட வேற பலமா புடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருந்தாரு. அந்த இருட்டிலும் குழப்பத்திலும் நடந்த அந்த சம்பவம் வரலாற்றோட மிக முக்கியமான திருப்புமுனைகள்ல ஒண்ணு. அரசர் லூயிஸ் இந்த மரவேற பிடிச்சு தொங்கிட்டு இருந்தப்போ துருக்கியர்கள் அவர் மீதும் அம்புகளை எய்தாங்க. ஆனா இங்குதான் ஐரோப்பியர்களோட அந்த கனமான இரும்பு கவசம் ஒரு முறை அவருக்கு கை கொடுத்துச்சு. ஓ, கவசம் அவரை காப்பாத்துச்சா? ஆமா, அந்த சங்கிலி தொடர் கவசம் அவரை மரணத்திலிருந்து காத்துச்சு. அவர் ஒரு பாறையில தனியா தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்த துருக்கியர்கள் அவர் வெறும் ஒரு சாதாரண காலாட்படை வீரர்னு நினைச்சிட்டாங்க. ஒருவேளை அவர் பிரான்சின் அரசர்னு தெரிஞ்சிருந்தா அவரை சிறைப்பிடிச்சு ஒட்டுமொத்த ஐரோப்பாவையே மிரட்டி இருக்க முடியும். ஆனா அவங்க அவரை கொல்வதை கைவிட்டுட்டு கீழே கடந்த தளவாடங்களை கொள்ளையடிக்க போயிட்டாங்க. ஒரு நாட்டின் அரசர், ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தலைவர் ஒரு மரவேற பிடிச்சு தொங்கிக்கிட்டு தன் உயிரை காப்பாற்றி கொண்ட காட்சி நினைத்து பார்க்கவே முடியாத ஒண்ணு. எந்த கவசம் அவருடைய படையின் வீழ்ச்சிக்கு காரணமா இருந்ததோ அதே கவசம் அவருடைய தனிப்பட்ட உயிரை காப்பாற்றியிருக்கு. இரவு நேர இருட்டைய பயன்படுத்திக்கிட்டு அரசர் லூயிஸ் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு தனது முன்வரிசை படையை சென்றடைந்தார். ஆனா மவுண்ட் காட்மஸ் போர் முடிவடைந்த போது பிரெஞ்சு படையோட பெரும்பகுதி முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்தது. அவங்களோட தளவாடங்கள், செல்வங்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. தப்பிய மிகச்சில வீரர்கள் பட்டினியோடும் காயங்களோடும் எப்படியோ அத்தாலியா அப்படிங்கிற கடலோர நகரத்தை அடைஞ்சாங்க. அங்குதான் இந்த வீழ்ச்சியோட மிக சோகமான மனிதாபிமானமற்ற பக்கம் அரங்கேறியது. அத்தாலியாவிலிருந்து அந்தியோக்கியாவிற்கு கடல் வழியாக தப்பிச் செல்ல லூயிஸ் திட்டமிட்டார். ஆனா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய துரோகம் நடந்துச்சு. அத்தாலியாவில் ஒட்டுமொத்த படையையும் ஏற்றி செல்ல போதிய கப்பல்கள் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த நேரத்தில் லூயிஸ் எடுத்த முடிவு ஒரு தலைவனா அவனது குணாதிசயத்தை காட்டுது. அரசர் லூயிஸும் சில முக்கிய பிரபுக்களும் குதிரைப்படை வீரர்களும் மட்டும் இருந்த சில கப்பல்களில் ஏறி தப்பிச் சென்றாங்க. அப்போ அந்த சாதாரண காலாட்படை வீரர்கள், பல்லாயிரக்கணக்கான சாதாரண காலாட்படை வீரர்களும் மத நம்பிக்கையால உந்தப்பட்டு அவங்களோடு வந்த சாதாரண மக்களும் அனாதையா அத்தாலியா கடற்கரையில கைவிடப்பட்டாங்க. அரசனை நம்பி வந்தவங்க அவங்க. ஆனா அவங்கள நட்டாத்துல விட்டுட்டு அரசன் தப்பிச் சென்றான். அவங்க உணவின்றி பட்டினியாலும் நில வழியாக தொடர்ந்து வந்த துருக்கியர்களோட கொடூர தாக்குதலாலும் கொத்து கொத்தாக இறந்தாங்க.
எஞ்சிய சிலர் அடிமைகளாக பிடிச்சுச் செல்லப்பட்டாங்க. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? 12ஆம் நூற்றாண்டுல நடந்த இந்த சம்பவம் இன்று இதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஏன் முக்கியம்? இத கேட்கும்போது எனக்கு ஒன்னு தோணுது. இது வெறும் வரலாற்று பிழை அல்ல. இது மனிதர்களோட ஈகோ மற்றும் தகவல் தொடர்பு இன்மை எத்தகைய பேரழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான பாடம். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நிறுவனத்துல 2 முக்கிய துறைகள் இருக்கு. அந்த துறை தலைவர்களுக்குள் இருக்கிற ஈகோ காரணமா அவங்க எந்த தகவலையும் பகிர்ந்து கொள்வதில்லைன்னு வச்சுக்குவோம். ஆமா, அந்த மாதிரி நடந்தா அந்த நிறுவனம் பெரிய நஷ்டத்தை சந்திக்கும். அந்த நிறுவனம் எப்படி தடம் பொருளுமோ அப்படிதான் கான்ராடும் லூயிஸும் இணைந்து செயல்பட மறுத்ததால ஒட்டுமொத்த படையே தடம் புரண்டது. மவுண்ட் காட்மஸ்ல முன்வரிசை படை தன்னிச்சையா செயல்பட்டது. ஒரு குழுவில் எந்த தகவல் பரிமாற்றமும் இல்லாம தன்னிச்சையா முடிவெடுப்பதற்கு ஒப்பானது. சூழ்நிலையை புரிஞ்சுக்காம பழைய தந்திரங்களையே பிடிச்சு தொங்கிட்டு இருந்தா தோல்வி நிச்சயம் அப்படிங்கறத இந்த அனடோலியா பேரழிவு நமக்கு அப்பட்டமாக காட்டுது. இந்த ஆழ்ந்த தேடல்ல நம்ம பார்த்த 2ஆம் சிலுவை போரின் வீழ்ச்சிக்கு காரணம் ஆயுத பலமின்மையோ அல்லது வீரமின்மையோ அல்ல அப்படிங்கறத இப்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியும். வியூக தோல்விகள், மோசமான தளவாட மேலாண்மை, எதிரியை பற்றிய அறியாமை மற்றும் மிக முக்கியமா தலைமைத்துவ பிழைகள் ஆகியவைதான் இந்த பேரழிவிற்கு காரணம். கான்ராடோட அவசரம், லூயிஸோட மெத்தனம், துருக்கியர்களோட சூழலுக்கேற்ற வேகமான தந்திர போர்முறை என அனைத்தும் ஒரு சேர இணைந்துதான் இந்த மாபெரும் அழிவை எழுதுச்சு. நாம பார்த்த ஆவணங்களின்படி அனடோலியாவில பல 10,000 வீரர்களை பலி கொடுத்த பிறகு அரசர்கள் இருவரும் எஞ்சியிருந்த மிகச்சிறிய படையோடு எப்படியோ ஜெருசலேமை சென்றடைஞ்சாங்க. அங்கே அவங்க செஞ்ச காரியம்தான் வரலாற்றோட உச்சகட்ட முட்டாள்தனம். தாங்க ஆரம்பத்துல எந்த எடசா நகரத்தை மீட்பதற்காக இவ்ளோ தூரம் வந்தாங்களோ அதை முற்றிலுமாக மறந்துட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த பிராந்தியத்துல தங்களோட ஒரே கூட்டாளியா இருந்த டமாஸ்கஸ் நகரத்தின் மீதே தேவையற்ற தாக்குதலை நடத்தினாங்க. அது ஒரு மிக மோசமான முடிவு. அந்த போர்லயும் சரியான வியூகங்கள் இல்லாம ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக்கிட்டு அவங்க முழுமையாக தோற்று போனாங்க. 2ஆம் சிலுவை போர் அப்படிங்கிற அந்த மாபெரும் முயற்சி எந்த பலனும் இல்லாம படு தோல்வியில முடிஞ்சது. அரசரும் ஜெர்மனியின் அரசரும் தங்களது ஈகோக்களை முன்கூட்டியே ஓரங்கட்டிட்டு ஆரம்பத்திலிருந்தே கான்ஸ்டாண்டினோபிள்ல ஒன்றிணைந்து செயல்பட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு அனடோலியாவோட நிலப்பரப்புக்கும் துருக்கியர்களோட வேகமான போர்முறைக்கும் ஏற்ப தங்கள் வியூகங்களை மாற்றிருந்தா ஒருவேளை அவங்க அனடோலியாவை வெற்றிகரமாக கடந்திருக்கலாம் அல்லவா? அப்படி அவங்க வென்றிருந்தா இன்று மத்திய கிழக்கின் ஒட்டுமொத்த வரைபடமும் அரசியல் வரலாறும் எப்படி மாறியிருக்கும்? இது வரலாற்றின் பக்கங்கள்ல பதிலளிக்க முடியாத, ஆனா ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு திறந்த கேள்வி. ஒரு சிறிய ஈகோவும் சூழ்நிலைக்கேற்ப மாறாத பிடிவாதமும் பல 1000 பேரோட மரணத்திற்கும் உலக வரலாற்றின் திசையையே மாற்றுவதற்கும் எப்படி வழிவகுக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சி. இந்த திறந்த கேள்வியோட இன்றைய நமது ஆழ்ந்த தேடலை நிறைவு செய்றோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த வரலாற்று பயணத்தில் எங்களோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.